இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராவிட்டியே இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை எந்த மாதிரிலாம் வளருது, என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிக்குதுன்னு சொல்கிற கதை தான் த மேன் வித்தவுட் கிராவிட்டி. படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அவசரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க பேர் நட்டாலியா. ரொம்பவே லேட் நைட்டுன்றதுனால ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லை. அதனால அங்கே இருக்கிற நர்ஸு தான் பிரசவம் பார்க்குறாங்க. பிரசவம் பார்க்கும்போது நட்டாலியாவுக்கு ஒரு குழந்தை பிறகுது. ஆனால் அந்த குழந்தை எல்லாரையும் மாதிரி நார்மலாக இல்லாமல் காற்றுல மிதக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் அவங்களுக்கு ஒன்று புரிய வருது, இந்த குழந்தை கிராவிட்டியே இல்லாமல் பிறந்திருக்குன்னு. நட்டாலியா மிதந்துட்டு இருக்கிற அவள் குழந்தைய இழுத்து அவங்க அம்மாட்ட என் பையன் ஒரு ஏஞ்சலாக இருப்பானோன்னு கேட்கும்போது சீக்கிரமாக இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ நர்ஸ் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனாவது கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நட்டாலியா கிட்ட உண்மையை சொல்ல அவங்க அப்பா யாருன்னு கேட்கும்போது எனக்கு தெரிலன்னு நட்டாலியா சொல்கிறா. அட்லீஸ்ட் அவனுக்கு ஏதாவது வியாதி இருந்துச்சா இல்லை அவன் நார்மல் தானான்னு மறுபடியும் கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அதை பற்றிலாம் கேட்காதீங்கன்னு நட்டாலியா சொல்லிடுறா. இந்த குழந்தை எல்லாரையும் மாதிரி சாதாரண குழந்தை இல்லை. யாருக்காவது இதை பற்றி தெரிய வந்தால் பெரிய பிரச்சனையாயிரும், அப்புறம் நமக்கு தான் ரொம்பவே கஷ்டம். அதனால ரொம்பவே சீக்கிரட்டாக வளர்க்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு ஆஸ்கர்னு பேர் வைக்கிறாங்க. நைட்டு குழந்தைய கையிலேயே வச்சுட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. ஆஸ்கர் மேலே மிதந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நிறைய கயிறெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு தொட்டில் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதையும் தாண்டி அவன் வெளியே வந்து அடிபட்டுறக்கூடாதுன்னு மேலே பெட்லாம் வச்சு அடிபடாத மாதிரி ரெடி பண்ணுறாங்க. நட்டாலியாவும் அவங்க அம்மாவும் ஆஸ்கரை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. அவனை வெளியே கூட்டிகிட்டு போனால் கூட வானத்துக்கு பறந்து போயிடணும்னு வெளியே கூட்டிகிட்டு போகாமல் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறாங்க. ஆஸ்கருக்கு இப்போ 10 வயசு ஆகுது. ஆஸ்கருக்காக நட்டாலியா ஒரு ஜாக்கெட் ரெடி பண்ணி அதோட பாக்கெட்டில் 2 வெயிட்டான கல்லை வச்சு ஆஸ்கரை மிதக்க விடாமல் கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஐடியாவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இருந்தாலும் ஆஸ்கருடைய பாட்டி அவனை வெளியே போகக்கூடாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருந்து பேட்மேன் கார்ட்டூன்லாம் ரொம்பவே பார்ப்பான். அதனால அதெல்லாம் பார்த்து நானும் ஒரு சூப்பர் ஹீரோன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். ஜன்னல் வழியா வெளியே யாரெல்லாம் போகிறாங்கன்னு பார்க்குறான். அவனும் வெளியே போகணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்றான். ஆனால் அவங்க பாட்டி அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்காங்க. இதனால ஆஸ்கருக்கு ஏதோ ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்கும்போது வெளியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. கோவத்தில் அந்த ஜன்னல் வழியாக வெளியே போக ட்ரை பண்ணியிருக்கான். அதை வந்து அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் பார்த்துடுறாங்க. அந்த பாட்டி இனிமேல் நீ ஜன்னல் வழியாக கூட பார்க்கக்கூடாதுன்னு அதையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் ஆஸ்கர் அவங்க அம்மா கிட்ட என்னை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருவீங்களாமான்னு ரொம்பவே பாவமாக கேட்பான். இனிமேல் நம்ம கூடயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க, என்னன்னா நீ பறக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. அப்படி ஒரு நாள் வெளியே கூட்டிகிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஸ்கரை வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஆஸ்கரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு குட்டி பொண்ணு ஆஸ்கர் மேலேயே வந்து இடிச்சிடுறா. அந்த குட்டி பொண்ணு பேர் அகட்டா. அகட்டா கையில் வச்சிருந்த எல்லா பொருளும் கீழே வந்துடும். அதனால ஆஸ்கர் கிட்ட இது எல்லாத்தையும் நீ தான் என் வீடு வரைக்கும் தூக்கிட்டு வரணும், இதுதான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்னு கையில் 2 வாட்டர் பாட்டிலை கொடுத்துருவா. ஆஸ்கரும் அவங்க அம்மா வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினச்சி அவங்க அம்மாட்ட சொல்லாமலேயே அகட்டா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். கையில் 2 பாட்டில் வேற வெயிட்டாக இருக்கிறதுனால அவன் பாக்கெட்டில் இருந்த 2 வெயிட்டான கல்லையும் கீழே எடுத்து போட்டுறான். இப்போ அந்த 2 பாட்டிலால தான் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே அகட்டாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். போகும்போது 2 பேரும் பேசி நல்லா ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. கடைசியாக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்கர் கிட்ட வாட்டர் பாட்டிலை திரும்பி கேட்குறா. ஆனால் வாட்டர் பாட்டிலை கொடுத்தா இவனால பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு கொடுக்காம அவன் கையிலே வச்சிருக்கான். பாட்டில தரமாட்டியான்னு பாட்டில ஆஸ்கர்ட்ட இருந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறா. பாட்டில வாங்கினதுனால ஆஸ்கர் பறக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கூரைக்கு கீழே நின்னதுனால ரொம்ப தூரம் பறக்கல. இதை பார்த்து அகட்டா அப்படியே ஷாக்காகி நிற்கிறா. ஆஸ்கர் உடனே எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, சீக்கிரம் ஏதாவது எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ளே போய் ஒரு ரோஸ் கலர் பேக் எடுத்துகிட்டு வந்து ஆஸ்கர் கிட்ட கொடுக்குறா. ரோஸ் கலர் பேக் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த பேக்கை பிடிச்சிக்கிட்டே கீழே வந்து அகட்டா கிட்ட இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. ஆஸ்கரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியே வருது. என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்கன்னு அகட்டாவை பற்றி எல்லாமே சொல்கிறான். உடனே அவங்க அம்மா உன்னை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிட்டியான்னு கேட்கும்போது என்னை பற்றி எதுவுமே அகட்டாவுக்கு தெரியாதுன்னு சமாளிச்சிடறான். இப்போ 2 பேருமே நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனதுனால ஆஸ்கர் வீட்டில் வந்து அகட்டா விளையாட ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு நாள் ஆஸ்கர் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆஸ்கர் ஒரு சூப்பர் மேனான்னு தெரியாம கேட்டுறா. இதனால அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அகட்டாக்கு எல்லாமே தெரியும்னு. ஸோ அடுத்த நாள்ல இருந்து அகட்டாவை ஆஸ்கர் கூட பேச விடாம அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் டெய்லி வந்து ஆஸ்கர் இருக்கானான்னு கதவை தட்டுவா. ஆனால் அவங்க அம்மா இல்லைன்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க. அகட்டாவுக்கு தெரியும் ஆஸ்கர் வீட்டில் தான் இருக்கான்னு. அதனால போகும்போது அந்த விண்டோ வழியாக ஆஸ்கருக்கு பாய் சொல்லிட்டு தான் போவா. அகட்டா ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆஸ்கரை வெளியவே விட மாட்டுக்காங்கன்னு அவங்க பாட்டிக்கிட்ட போட்டு விட்டுருவா. அவங்க பாட்டியும் ஒரு கேங் ரெடி பண்ணிக்கிட்டு ஆஸ்கரை வெளியவே விட மாட்டுக்காங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னு அவங்க வீட்டு மேலே ஒரு கேஸை போட்டுருவாங்க. இதனால 2 போலீஸ் ஆஸ்கர் வீட்டுக்கு வந்து நாளையிலேருந்து உங்கள் பையன் ஆஸ்கரை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இல்லைனா உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்துருவோன்னு வான் பண்ணிட்டு போவாங்க. அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து சேர்க்கலான்னு ஸ்கூல் போய் பார்த்தா ஸ்கூலில் இருக்கிற பேக்கெல்லாம்
தனியாக கழட்டி வச்சுருப்பாங்க, உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது போல். அதனால இதெல்லாம் செட் ஆகாதுன்னு முடிவெடுத்து அந்த ஊரை விட்டு யார்ட்டையும் சொல்லாமல் காலி பண்ணி போயிடுறாங்க. இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. இப்போ ஆஸ்கருக்கு 25 வயசு ஆகிருச்சு. இருந்தாலும் அவன் ஒவ்வொரு வாட்டியும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போதும் அவங்க அம்மா பயத்தில் தான் இருப்பாங்க. அவங்க பாட்டி வேற இறந்ததுனால அவங்க அம்மா மட்டும்தான் ஆஸ்கரை பார்த்துக்கிறான். இன்னுமே அந்த அகட்டா கொடுத்த ரோஸ் கலர் பேக்கை வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருப்பான். அந்த பேக் அவனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல். தூங்கும்போது கூட அந்த பேக்கை வச்சு தான் தூங்குவான். என்னதான் ரொம்ப வருஷம் போனாலுமே இன்னுமே அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இருக்கான், வெளியே விட மாட்டேங்காங்க. இதனால அவனுக்கு ரொம்பவே போர் அடிக்கு. ஒரு ஜெயிலுக்குள்ளே இருந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒருவேளை நான் வெளியே போனால் சூப்பர்மேன் மாதிரி ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருவேனான்னு அவங்க அம்மாட்ட கேட்கும்போது, வெளியே போகலாம்னு மட்டும் கனவுல கூட நினச்சிடாத, உன்னை வெளியவே விட மாட்டேன்னு ரொம்பவே திட்டிடுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த சீக்ரெட் வெளியே தெரிஞ்சால் ஆஸ்கரை நான் இழந்துடணும்னு ரொம்பவே பயப்படுவாங்க. அதனால தான் இப்படி திட்டியிருப்பாங்க. ஒரு நாள் டிவியில் ஒரு விளம்பரத்தில், உங்ககிட்ட ஏதாவது திறமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கான ஷோ தான் இது, இங்கே வந்து நீங்கள் உங்கள் திறமையை காட்டலான்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். இதை பார்த்ததும் அவனுக்கு அந்த ஷோவில் கலந்துக்கணும்னு ரொம்பவே ஆசை வருது. ஆனால் அவங்க அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக விட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால அவங்க அம்மா கிட்ட சொல்லாமல் போகணும்னு முடிவெடுக்கிறான். கிச்சன்ல இருந்து செலவுக்கு கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு அந்த ஷோக்காக சிட்டிக்கு போய் ஷோலையும் கலந்துக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் அவனுடைய திறமையை அந்த ஷோல காமிக்கிறான். யாராலையுமே நம்ப முடியல, அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாங்க. அந்த நாள் நைட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறான். ஆஸ்கர் அம்மாவும் டிவியில் இதை பார்க்குறாங்க. இதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அப்போ ஆஸ்கருக்கு ஒரு கால் வருது. அதில் டேவிட்னு ஒரு ஃப்ரெண்டு இன்ட்ரோ ஆகுறாரு. டேவிட் ஒரு ஏஜென்ட் மாதிரி போல் ஆஸ்கர்கிட்ட உன்னை ரொம்பவே ஃபேமஸ் ஆக்குறேன், என் கூட சேர்ந்துருன்னு அவனுக்கு ஒரு பெரிய வீட்டையும் கிஃப்ட் பண்ணுறான். ஆஸ்கரும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகலான்னு அவன் கான்ட்ராக்டில் சைன் பண்ணி பெரிய பெரிய ஷோவில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் காமிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறான். இதனால ஆஸ்கருக்கு த மேன் வித்தவுட் கிராவிட்டி நேம்லாம் வச்சு ஸ்டாச்சுலாம் திறந்து அவனை பாராட்டுறாங்க. டேவிட் சொல்கிற எல்லா இடத்துக்கும் போய் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி ரொம்பவே காசு சம்பாதிக்கிறான். ஆனால் அவங்க அம்மாவை பற்றி யோசிக்க மறந்துடுறான். சின்ன வயசுலேருந்து ஆஸ்கருக்கு சூப்பர் ஹீரோ ஆகணும்னு தான் ஆசை. இப்போ அவன் பண்ணுறதெல்லாம் யோசித்து பார்த்தா அவனுக்கு அடிமைத்தனமாக தான் தெரியும். அப்போ தான் அவங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வரும். சூப்பர் ஹீரோ என்னைக்குமே அவங்கள ரிவீல் பண்ண மாட்டாங்க, அதனால தான் அவங்க சூப்பர் ஹீரோ. உன்னையும் நீ ரிவீல் பண்ணாத வரைக்கும் தான் நீ சூப்பர் ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க. அதே டைமில் அவங்க அம்மாவை பற்றி ஒரு புக்கில் தப்பாக எழுதியிருப்பாங்க. இத்தனை நாள் ஆஸ்கரை வீட்டிலேயே அடைச்சி வச்சு ரொம்பவே கொடுமை பண்ணியிருக்காங்க. இது ஆஸ்கருக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ தான் அவங்க அம்மாவை பற்றியே நினைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ மறுபடியும் அவங்க அம்மா கூட போய் வாழணும்னு ஆசைப்பட்றான். அதனால டேவிட் கிட்ட போய் இனிமேல் நான் எதுலையுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது, இல்லை அப்படிலாம் பாதியில் போக முடியாது, எல்லாரும் கேட்டால் நான் என்ன சொல்வேன்னு கேட்கும்போது, கிராவிட்டியே இல்லாதவன் வானத்தில் பறந்து போயிட்டான், இல்லைனா செத்து போயிட்டான்னு ஏதாவது சொல்லி சமாளின்னு ஆஸ்கர் அங்கேருந்து கிளம்பி அவங்க அம்மா கூட வாழ்கிறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுவான். டேவிட்டும் ஆஸ்கர் செத்து போயிட்டான்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருவான். அடுத்த சீனில் ஆஸ்கரை காமிக்கிறாங்க. ஒரு வீல் சேரில் உட்காந்து போயிட்டு இருக்கான். தாடிலாம் நிறைய வச்சு அவன் அடையாளத்தையே மாற்றி அவன் பேரையும் மாற்றிக்கிட்டான். அவங்க அம்மா இறந்துட்டாங்க போல். அதனால ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனில் வேலை பார்த்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கான். ஒரு நாள் ஆஸ்கர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான அகட்டா அந்த ஹோட்டலுக்கு வரும்போது ஆஸ்கரை பார்த்துடுறா. அந்த ரோஸ் கலர் பேக்கை வச்சு இவன் தான் ஆஸ்கர்னு கண்டுபிடிச்சிடுறா. சின்ன வயசில் அகட்டா அந்த ரோஸ் கலர் பேக்கை ஆஸ்கர்கிட்ட கொடுத்துருப்பா. இன்னுமே அந்த பேக்கை தான் வச்சு சுற்றிட்டு இருக்கான் போல். அப்படியே ஆஸ்கரை ஃபாலோ பண்ணி நான் தான் அகட்டான்னு சொல்கிறா. அகட்டாவை பார்த்ததுமே ஆஸ்கரும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அகட்டா கூட டைம் ஸ்பெண்ட் ஆரம்பிக்கிறான். அவன் ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ணுறான். இப்போ 2 பேருமே நல்லா க்ளோஸ் ஆனதுனால கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடைசியாக அவங்க சின்ன வயசில் இருந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காட்டிட்டு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை 2 மணி நேரம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு பொறுமை வேணும். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமான கதை இருக்கிறதுனால இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.